உனக்காக ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாரு. இன்னைக்கு அர்ப்பணம் செஞ்சது என்ன கவனிச்சு பார்க்கணும். அவங்களை கட்டி வச்சிருக்கிற மந்திரவாதத்துடைய கட்டு அவங்களை தாக்குறதுக்கு ஒரே காரணம், அவங்க நினைவுடைய பகுதியில் சத்துரு கிரியை செய்யலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த நினைவுக்குள்ள இருக்கிற சத்துருடைய கிரியை அழியுது. கண்ணை மூடணும், பிசாசு இப்போ வெளியே வரான். வாழ்வுக்கு தடையா இருக்குது பார்க்குறோம். பொல்லாத அந்த ஆவி வாவலிய நினைவுக்குள்ள இருக்கிற அந்த சாத்தனுடைய கட்டு வா, அதை எடுக்குது. இயேசு ரத்தத்தினால, இயேசு ரத்தத்தினால இப்போ அந்த மந்திரவாதத்துடைய ஆவி அழியுது, அழியுது. இவன் நல்ல ஜெபம் பண்ணி எழும்புனா, ஜெபம் பண்ணி எழும்பும் போது இந்த மகளுடைய ஜெபத்துடைய பகுதிக்கு விரோதமா செய்யுது. இவருடைய புள்ளைய பாதிக்க செய்யற அந்த சக்தி வா. யாரு பையன், யாரு உனக்கே மனசு குழம்புதுரா. ஏசு கண்ணோடு ஏசு ரத்த, ஆனா கை வைங்க, நம்ம கை வைங்க. ஏசு ரத்தத்தினால இப்போ அந்த பொல்லாத மாந்திரியவா அது வெளியே வருது, அது வெளியே வருது. ஏசு ரத்தத்தினால அந்த பொல்லாத ஆவி வா, வெளியே வா. ஒரு பெண் மூலமா வைக்கப்படுற மாந்திரிகம் வா, வெளியே வா. பொல்லாத ஆவி வா, வெளியே வெளியே வா, வா. இயேசு ரத்தத்தினால வெளியே. ஒரு பெண் வழியாய் வருகிற அந்த பொல்லாத அந்த சத்துருடைய போராட்டம் இப்போ இதோட பைத்தியக்காரனா மாற்றி இவனை அழிக்க வருகிற அந்த பொல்லாத மாந்திரிகம் வா, வெளியே வா. இயேசு ரத்தத்தினால அது வெளியே வருது. வா, ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினால இப்பொழுது கட்டளை இடுகிறேன். அழிஞ்சு வா, அழிஞ்சு வா. அதை கட்டு உடைக்கிறேன், அதை கட்டு உடையுது, அதை காட்டாதபடிக்கு வா. தாய் பிள்ளை விட்டு வெளிவா. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் வா. எடு எடு. ஜீவனுள்ள ரத்தம், ஜீவனுள்ள ரத்தம் வா. பொல்லாத பிசாசுடைய கட்டை உடைக்கிறாய். அது உடையுது. நினைவலைக்குள்ள இருக்கிற சாத்தானுடைய ரகசிய கட்டு இப்பொழுது உடையுது, உடையுது. அந்த பொல்லாத பிசாசு வா, வா வெளியே. அது வெளியே வருது. பலத்தோட வா. தூயாவியே துணையாளரே ஏற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளவே துணையா வரவேண்டும் நல்லவரே நல்லவரே இப்போ வரவேண்டும் நல்லவரே நல்லவரே இயேசு ரத்தத்தினால இந்த
ராஜாவாய் வாழ வேண்டியவன, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவன, கட்டப்பட்ட அந்த பொல்லாத மந்திரவாதத்துடைய ஆவி, குடிகாரனுடைய வைஃபுடைய பகுதி மூலமா வந்த மாந்திரிகத்துடைய ஆவி இப்ப வெளிவரணும். அண்ணாச்சி கண்ணு போடு, இப்ப கர்த்தருடைய வல்லமை மேல வருது. இன்றைக்கு பணக்காரனா தொழில் செய்கிறவனா இருந்த ஒன்ன ஓட்டாண்டியா விதவைக்கு வாழ்வு கொடுக்கிறது போல, ஓ குடும்பம் புரிஞ்சவனுக்கு ஒரு சகோதரிக்கு வாழ்க்கை கொடுக்க உதவி செஞ்சதுனால உன் மேல வந்த மந்திரவாதம் இன்னைக்கு உன தரித்திரவானா மாத்திருச்சு. இயேசு சாமி இன்னைக்கு சொல்றாரு, அந்த மந்திரவாதத்தினால உன் ஐஸ்வர்யம் போயிருச்சு, உன் கையில் இருந்த பண செல்வாக்கு போயிருச்சு. இன்னை உன்னை ரகசிய குடிகாரனா மாற்றி எங்க போனாலும் அவமானம். யாரெல்லாம் பிரதர் நீ உதவி செய்யும் சொன்னாங்களோ, இப்போ உன்னை திரும்பி பார்க்காம வேறு வழியில் போகிற நிலை ஆண்டவர் காட்டுறாரு. சகோதரனே, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நானே தான் கொண்டு வந்தேன். ஏன் அவர் கொண்டு வந்தார் இந்த ஆலயத்துக்குள்ள அப்படின்னா, நீ சாவை விரும்பிட்ட. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர் மேல வர்றாரு. உனக்குள்ள இருக்கிற மந்திரவாத கட்டு இப்ப அழியுது. இப்ப இயேசு ரத்தத்தினால அந்த பொல்லாத அந்த பாதிப்பு அடிக்கடி அடிக்கடி குடும்பத்துக்குள்ள பிரச்சனைனால தன்னைத்தானே நொந்து கொள்ள வைக்கிற கண்ண மூடுமா அந்த சாவமான கட்டு இப்போ இந்த அருமையான மகனை விட்டு தலைவனாய் ஐஸ்வர்யவானாய் இருக்க வேண்டியவன மற்றவங்கிட்ட கையேந்திர அளவுக்கு ஒரு மீன் கடை மூலமா வைக்கப்பட்ட மந்திரவாதம், ஒரு பெண் மூலமா வைக்கப்பட்ட மந்திரவாதம் இப்ப அழியுது. ஆண்டவருடைய வல்லமை இப்போ இயேசுவின் நாமத்தினால உங்க மேல வருதுமா. ஆண்டவருடைய வல்லமை மேல வருது. ஒரு தெய்வீக அக்கினி உன் மேல வருது. உன் மேல வருது. அந்த பொல்லாத செய்யப்பட்ட மாந்திரிய கட்டு என்னோட அழியணும். அழியுது. இன்னைக்கு அழியுது. இன்னைக்கு அழியுது. அது அழியுது. கைகளை விட்டு அழியுது. அழியுது. நல்ல ஜெபம் பண்ணி எழும்ப வேண்டியவள, நல்ல எழும்ப வேண்டியவள, ஊழியம் செய்ய வேண்டியவள, எல்லா மாந்திரிக ஆவி அழிச்சா என்ன பாரு. எனக்குள்ள மகா மகா அப்படின்னு ஆண்டவர் உணர்த்திட்டே இருக்காரு. நீ செத்தரலான்னு நினைக்கிற, சாகிறதுக்காக கர்த்தர் பிள்ளையை கொடுக்கல. ஏசாமி உன்னை பார்த்து சொல்றாரு, உன் வீட்டுக்காரர் உன்னை பார்த்தா எந்த உணர்வும் எழும்ப முடியாத பிடிக்கு வர பொல்லாத மாந்திரிகத்துடைய பிரச்சனை இருக்கிறது ஆண்டவர் காட்டுறாங்க. உன் வீட்டுக்காரர் விபச்சார பாவம் செய்யல, ஆனா இன்னொரு பொண்ணுகிட்ட அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அந்த பொண்ணுக்கு 2 குழந்தை இருக்கு. நீ ஜெபம் பண்ணி எழும்புனா மாத்திரம்தான் உன் குடும்பத்தை ஜெயிக்க முடியும். பிசாசு உன் குடும்பத்துடைய இருக்கிற தாடியை பறிக்கிறதுக்காக பார்க்குறான். அதனால் தூக்கத்துடைய பகுதியில் அடிக்கடி அடிக்கடி தாலியை கட்டி வச்சுட்டா நல்லாயிருக்கும். இல்லை தாலி வேணாம், குளிக்க போகும்போது அந்த தாலியுடைய பகுதி மேலே கழட்டி போட்டால் நல்லாயிருக்கும், கழட்டி போட்டால் நல்லாயிருக்குன்ற
ஒரு சிந்தை வந்துகிட்டே இருக்கு. நான் இப்ப சொல்றேன், நான் தேவ மனுஷனை சொல்றேன், இந்த பிசாசு கிரி என்னைக்கு அழியும்? இந்த இடத்தை விட்டு போன பின்னாடி நீ பழைய நினைவுக்குள்ளேயே போவானா, அந்த ஆவி உன்னை விட்டு போகாம உன்னை சாகடிக்க பார்க்குது. கண்ணு மூடு. ஊற்று தண்ணீரே உள்ளமேங்குதையா, வாழ்க்கை வல்லவரே வேரோடு கொடுக்கிறேன். எல்லாம் 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 ஆண்டவரே சொல்லி இப்போ